அன்னைக்கு புதன்கிழமை காலையில் அண்ணாமலை ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாரு. அதே சமயம் விஜயா டைனிங் டேபிளில் ஸ்கூல் லஞ்ச் பேக்கை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சொல்கிறாங்க, என்னங்க மீனா லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா, எடுத்துகிட்டு போய்க்குங்க, கடையில் கேன்டீன்லன்னு சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்கன்னு சொன்ன உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, சரி விஜயா இருக்கட்டும், நீ ஏன் 2-3 நாளாக பரதநாட்டிய கிளாஸ்க்கே போகலை அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, ஆமாங்க, இந்த ரோஹிணியும் மனோஜும் பண்ணின பிரச்சனையில் ஒரே டென்ஷனாக இருந்தனா, அதனால் கிளாஸ்க்கு 2-3 நாளாக லீவு விட்டுட்டேன், இன்னைக்கு என்ன ஆனாலும் இன்னைக்கு கிளாஸுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் கிளம்பிடுறாங்க அங்கே பரதநாட்டிய கிளாஸ்க்கு பார்வதி வீட்டுக்கு. பார்வதி வீட்டுக்கு போன உடனே பார்வதி விஜயாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, விஜயா இங்கே வா, கொஞ்சம் உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு பார்வதி சொன்ன உடனே விஜயா சொல்கிறாங்க, பார்வதி எனக்கு உன்கிட்ட பேசுறக்கே சுத்தமாக பிடிக்கல, நீ தானே அந்த ரோஹிணியை பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, அவளை பற்றின உண்மை எதுவுமே எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல, அவள் எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்ணியிருக்கா தெரியுமா, அதெல்லாம் வெளியில சொன்னா எனக்கு தான் மானக்கேடு அப்படின்னு விஜயா திட்டுறாங்க பார்வதி கிட்ட ரோஹிணியை பத்தி. உடனே பார்வதி சொல்றாங்க, நானும் கேள்விப்பட்ட விஜயா, மனோஜும் ரோஹிணியும் ஷோரூம் ஆரம்பிச்சது அண்ணாமலை அண்ணாவோட பணத்தை வச்சுதானா, அதை உங்ககிட்ட மறைச்சிட்டாங்களா, அதனால நீ ரோஹிணியை அடிச்சிட்டியா, எல்லாமே எனக்கு விஷயம் தெரியும் விஜயா, இருந்தாலும் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீ அதை கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. என்ன சொல்ல போற சொல்லு அப்படின்னு அசால்ட்டா முகத்தை உம்முன்னு வச்சுட்டு விஜயா கேட்குறாங்க பார்வதி கிட்ட. அப்ப பார்வதி சொல்றாங்க, விஜயா நீ கொஞ்சமாவது யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணு, ரோஹிணி எவ்வளவு பெரிய பணக்காரரோட பொண்ணு, இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க அப்பா ஜெயிலில் இருந்து வந்ததுக்கப்புறம் நிறைய பணம் அவளுக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் இந்த ஷோரூம் என்ன இந்த மாதிரி 10 ஷோரூம் கூட அவள் பணத்தை வச்சு அவள் ஓப்பன் பண்ண முடியும், அப்புறம் மனோஜும் அவ கூட தான் போவான், ஏன்னா அவள் தான் பெரிய பணக்காரியாச்சு, அவகிட்ட பணம் நிறையா இருக்கும், அவ கூட போகாமல் அப்புறம் உன்கிட்டவா உன் பையன் உன் கூட சேர்ந்து பேசுவானா, நிச்சயமாக மாட்டான், அதனால் நீ ரோஹிணியை கொஞ்சம் நைஸாகவே உன் கூட வச்சுக்க, அவள் என்ன தப்பு பண்ணுனா எல்லாம் உன் பையன் மனோஜுக்கு வேண்டிதானே அப்படி போய் சொன்னா, அவன் தான் வேலை வெட்டி இல்லாம எல்லார்கிட்டையும் தண்டச்சோறுன்னு சொல்லி பேர் எடுத்துட்டு இருக்கான், அவனை எப்படியாவது முன்னேற வைக்கணும்னு சொல்லி தானே ரோஹிணி அப்படி பண்ணியிருக்கா, நீ அதை கொஞ்சமாவது புரிஞ்சு அவள்கிட்ட நடந்திருக்கணும்ல, அவளை என்னதான் தப்பு பண்ணி இருந்தாலும் நீ கை நீட்டி அடிச்சது ரொம்ப பெரிய தப்பு, இதை பத்தி மலேசியாலிருந்து அவங்க அப்பா கேள்விப்பட்டாருன்னா அதுக்கப்புறம் விவாகரத்து பண்ணிட்டு திரும்ப என் கூடவே வந்துடுமான்னு கூப்பிட்டா அப்புறம் மனோஜ் நிலைமையை நினைச்சு பாத்தியா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பார்வதி. உடனே விஜயா சொல்றாங்க, ஆமா அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல், முதல்ல அவங்க அப்பாவே யாருன்னு தெரியல, மலேசியால தான் இருக்காரான்னு தெரியல, நீ வேற ஏன் பார்வதி கடுப்பேத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொன்ன உடனே பார்வதி சொல்றாங்க, விஜயா நீ ரொம்ப அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையாயிரு, எப்படியா இருந்தாலும் ரோஹிணியோட அப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியில வந்துருவாரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஷோரூம் மனோஜ்க்கு ஆரம்பிச்சு கொடுத்தா அதுக்கப்புறம் பெரிய பிசினஸ் மேனா உன் பையன் தானே வரப்போறான், அவங்களுக்கு அந்த பேர் போக போது விஜயாவோட பையன் மனோஜ் தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அச்சச்சோ நாம அவசரப்பட்டு ரோஹிணியை அடிச்சிட்டோமோ, இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க அப்பா வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிறைய பணம் கொடுப்பாரோ ரோஹிணிக்கு, அதுக்கப்புறம் அவன் நம்மளை மதிக்காம நடத்துவாளோ அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு பயந்துட்டே சொல்றாங்க பார்வதி கிட்ட விஜயா. சரி பார்வதி, நான் இன்னைக்கு சாயங்காலமே பார்லர் இருந்து ரோஹிணி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா நைஸா பேசி அவன் மனசை மாத்த பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா. அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் முத்து சொல்றாரு, அப்பாவோட பணம் 27 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் கடை ஆரம்பிச்சு அதை மறைச்சிங்களே, அந்த பிரச்சனையை அப்படியே மறைச்சிடலாம்னு நினைச்சீங்களா, அதுக்கான முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. உடனே மனோஜ் சொல்றாரு, அதுதான் அந்த பிரச்சனை, அன்னைக்கே பேசி முடிச்சாச்சு இல்ல, மறுபடியும் ஏண்டா அதை கிளற அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்றாரு, என்னடா பேசி முடிச்சோம், எதுக்குமே முடிவு கண்டுபிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே முத்து சொல்றாரு, டேய் உன் கடையை பேசாம பேரை மாத்தி எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் சொல்றாரு, டேய் என்ன என் கடையை நீ ஆட்டையை போடலான்னு பாக்குறியா அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்றாரு, டேய் ஆட்டையை போடுற புத்தி எல்லாம் உனக்கு தான், எனக்கோ ரவிக்கோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே ரவி கிட்ட சொல்றாரு முத்து, டே அந்த பேர் மாத்துறதுக்கு கூட இங்கிலீஷ்ல என்னமோ சொல்லுவாங்களே, என்னடா ரவி அப்படின்னு கேட்ட உடனே ரவி சொல்றாரு, அது வந்துட்டு ஓனர்ஷிப் மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ரவி. உடனே முத்து, அதை பண்ணி கொடுறா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே மனோஜ் சொல்றாரு, டே என்னடா நான் எதுக்கு ஓனர்ஷிப் மாத்தி உன் பேருக்கு எழுதி தரணும் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். உடனே முத்து சொல்றாரு, டே ஓடுகாலி எப்பவுமே உனக்கு அவசர புத்தி தாண்டா, இப்ப என் பேருக்கா ஓனர்ஷிப் மாத்தி தர சொன்னேன், அப்படியெல்லாம் நான் என்னைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது, அப்பா பேருக்கு மாத்தி கொடுறா உன்னோட கடையை அப்படின்னு
சொல்லிட்டு மிரட்டுறாரு முத்து. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, டே அதெல்லாம் முடியாது, எப்படியாவது அப்பாவோட பணம் 27 லட்சம் ரூபாய் இன்னும் கொஞ்ச நாள்ல என் மாமனார் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கொடுத்துருவேன், அதனால என் பேர்லயே கடை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. உடனே ரோஹிணியும் சொல்றாங்க, அதுதானே மனோஜ் சொல்றதுதான் கரெக்ட், நாங்க எப்படியாவது அந்த 27 லட்சம் ரூபாயை கொடுத்துட்றோம், அது வரைக்கும் எங்க பேர்லயே கடை இருக்கட்டும், அது ஏன் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ரோஹிணி. உடனே முத்து சொல்றாரு, அதுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம், எப்படியா இருந்தாலும் நீ பணத்தை கொடுத்துட்டு திருப்பி உன் பேர்ல எழுதி வாங்கிக்க, அது வரைக்கும் அப்பா பேர்லயே இருக்கட்டும்னு சொல்றாரு முத்து. உடனே விஜயா முத்துவை திட்டுறாங்க. பார்வதி காலையில சொன்னதை எல்லாம் நினைவுபடுத்திட்டு ஜால்ரா தட்டுறதுக்காக மறுபடியும் ஆரம்பிச்சிடுறாங்க விஜயா, ரோஹிணிக்காகவும் மனோஜ்காகவும். அப்ப பேசுற விஜயா சொல்றாங்க முத்து கிட்ட, ஏய் முத்து, இப்ப என்ன அவன் பேர்ல இருந்தா என்ன அப்பா பேர்ல இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணு. எப்படியாவது ரோஹிணியோட அப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் மலேசியால இருந்து பணம் அனுப்பதான் போறாரு, அவன் கொடுக்கத்தான் போறான், அதுக்கப்புறம் மறுபடியும் எதுக்கு பெயர் மாத்திட்டு, அதனால அவன் பேர்லயே இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொன்ன உடனே முத்து சொல்றாரு, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்க திடீர்னு இப்படிதான் அவனுக்கு ஜால்ரா தட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் கடையை உடனடியா அப்பா பேருக்கு எழுதணும், நீ என்னடா சொல்ற ரவி அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு. உடனே ரவி சொல்றாரு, ஆமா அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட், அண்ணா நீ பேசாம அப்பா பேருக்கு உன் கடையை மாத்தி கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் முழிக்கிறாரு திருன்னு. இப்ப மனோஜ் அழுகிற மாதிரி பாவமா மூஞ்சியை வச்சுட்டு அண்ணாமலை கிட்ட சொல்றாரு, அப்பா பாருப்பா அவன் எப்படி கேட்கறான்னு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்ட உடனே அண்ணாமலை சொல்றாரு, டேய் அவன் சொல்றது கரெக்ட் தானே, நீ பேசாம உன் கடையை என் பேர்ல எழுதி கொடுத்துரு, நீ எப்ப 27 லட்சம் ரூபாயை திருப்பி என்கிட்ட கொடுக்குறியோ அதுக்கப்புறம் நீ திருப்பி என்கிட்ட இருந்து எழுதி வாங்கி அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே மனோஜ் சொல்றாரு, அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எழுத முடியாது, அதுல நிறைய டீலர்ஷிப் அது இதுன்னு சொல்லி கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன் நிறைய பேத்துக்கு, பெரிய பெரிய பிராண்ட்ஸ்க்கெல்லாம், அதெல்லாம் அப்படி மாத்தணும்னா அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது, அதுக்கெல்லாம் பத்திரம் ரெடி பண்ணணும், அதுல நிறைய வேலை இருக்கு சிக்கல் இருக்கு அப்படின்னு மனோஜ் மழுப்பலா பேசும்பொழுது முத்து சொல்றாரு, அதெல்லாம் நான் ரெடியா எழுதி தான் கொண்டு வந்திருக்கேன், நீ ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போதும், போடுடா ஓடுகாலி கையெழுத்த, உன் கடை இனிமேல் உன்னோட கடை கிடையாது அப்பாவோட கடை, அதுல எல்லாருக்குமே பங்கு இருக்கு. ஏ ரவி, நீ 3 நாள் கடையில போய் ஓனரா அங்க கல்லால உட்காந்து வரவு செலவு பாருடா, நான் 3 நாள் பாக்குறேன், அதுக்கப்புறம் இந்த ஓடுகாலி 3 நாள் பார்க்கட்டும், இனிமேல் அப்படிதான் அந்த கடை ஓனர்ஷிப் இருக்க போகுது, என்ன ஓடுகாலி நீ பண்ணின தப்புக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே மனோஜ் சொல்றாரு, பாருங்கம்மா அப்படின்னு விஜயா கிட்ட சொன்ன உடனே விஜயா சொல்றாங்க, சரிப்பா போட்டு தொலை கையெழுத்த, இல்லைன்னா அவன் விட மாட்டான், அவன் கேட்கறது நியாயம் தானே, ரோஹிணி நீ எவ்வளவு சீக்கிரம் உங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை திருப்பி மனோஜ் பேர்லயே எழுதி வாங்கிக்குவீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா. அப்ப ரோஹிணி நினைக்கிறாங்க, சே இந்த விஜயா ஆண்டி மட்டும் நம்மளை விடவே மாட்டாங்க போல, எப்படியா இருந்தாலும் சுத்தி வளைச்சு அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டுன்னு நம்ம மேல நம்ம கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுலயே குறியா இருக்காங்க. அதை விட இந்த முத்துவும் மீனாவும் நம்ம எங்க போனாலும் நம்ம என்ன ஃப்ராடு வேலை செஞ்சாலும் விட மாட்டாங்க, நோண்டி எடுத்து எப்படியாவது கண்டுபிடிச்சு இங்க குடும்பத்து முன்னாடி படம் போட்டு காமிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி முடிக்கிறாங்க ரோஹிணி. வேற வழியே இல்லாம அந்த பத்திரத்துல குனிஞ்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு மனோஜ். உடனே அந்த பத்திரத்தை வாங்கி பத்திரமா வச்சுக்கிறாரு அண்ணாமலை பீரோவுக்குள்ள. உடனே முத்து சொல்றாரு, அப்பா அந்த பத்திரத்தை பத்திரமா வச்சுக்குங்க, அதை கூட திருடிட்டு போய் ஏதாவது திருட்டு வேலை பண்ணனாலும் பண்ணுவாங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன உடனே அண்ணாமலை சொல்றாரு, சரிப்பா முத்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. உடனே மீனா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அங்கிருந்து. என்னங்க நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான டெக்கரேஷனுக்காக போறேன், அதனால மாடல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நான் கிளம்புறேன், நீங்க பார்த்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி போயிடுறாங்க அங்கிருந்து அங்க டெக்கரேஷன் ஹாலுக்கு மீனா போய் சேர்ந்துடுறாங்க. அங்க பார்த்தா வில்லி சிந்தாமணி மீனாவுக்கு முன்னாடி வந்து கால் மேல கால் போட்டு அந்த டெக்கரேஷன் ஆஃபருக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மீனா தான் கொண்டு வந்த மாடலை எல்லாம் அழகழகா அங்க அடுக்கி வச்சிருக்காங்க. உடனே அதை பார்த்த உடனே சிந்தாமணிக்கு சரியான கடுப்பாகி தன்னோட ஆளுங்களை கூப்பிட்டு, டேய் கணுகளா இது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குங்கடா, இவ என்ன பெரிய இவன் நினைப்பா மனசுல, இது நம்ம ஏரியா, இப்ப என்ன இவ புதுசா நேத்து முளைச்ச காலாம், இவளை எல்லாம் வளர விடவே கூடாது, டேய் அடிச்சு உடைச்சு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிந்தாமணி. உடனே அவளோட ஆட்களும் அந்த டெக்கரேஷனுக்காக கொண்டு வந்த மாடல்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சிடுறாங்க. அந்த அடியாட்கள் எல்லாம் அடிச்சு கீழே தள்ளின டெக்கரேஷன் மாடலை எல்லாம் தூக்கி வச்சுட்டு நிக்கிற மீனாவை பார்த்துட்டு சிந்தாமணி கிண்டலா கேட்குறாங்க, என்ன இதுவும் ஒரு மாடல்னு சொல்லி காட்டிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே மீனா சொல்றாங்க, ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் முன்னேறவே கூடாது அப்படின்னு மீனா கேட்ட உடனே சிந்தாமணி சொல்றாங்க, இந்த சிந்தாமணிக்கு போட்டியா வேற யாருமே இந்த தொழிலுக்கு வரவே கூடாது, ஏன்னா அந்த தொழில இருக்கிறதே நான் ஒருத்தியா தான் இருக்கணும், அதுவும் நம்பர் 1 இருக்கணும், வேற யாருமே போட்டிக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொன்ன உடனே மீனா சொல்றாங்க, குப்பையில கிடக்கிற என்னோட மாடலும் ஒரு நாள் கோபுரமா மாறத்தான் போகுது பாருங்கன்னு மீனா சொல்றாங்க.